இன்னைக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்ட்ரோல் ஹசார்ட் அண்ட் டேட்டா ஹசார்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஹசார்ட், நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஹசார்ட். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துருவோம். அக்கர்ஸ் டியூ டு பிரான்ச் ஆர் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது இந்த பிரான்ச் இல்லைனா ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா இதனால நடக்கும். அதே வந்து டேட்டா ஹசார்ட் வந்து அக்கர்ஸ் டியூ டு த டிபெண்டன்சி பிட்வீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது இப்போ நம்ம 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அப்போ டேட்டா ஹசார்ட் வரும். காஸ் பார்த்தோன்னா அன்சர்டனிட்டி இன் ப்ரோக்ராம் ஃப்ளோ. ப்ரோக்ராம் ஃப்ளோவில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னது அப்படின்னு கரெக்டாக புரியலை அப்படின்னா அதான் அன்சர்டனிட்டி. என்ன பண்ணுறது தெளிவான ஒரு வரைவுகோள் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் ஹசார்ட் வரும். அதே வந்து அன்அவைலபிலிட்டி ஆஃப் ரெக்வயர்ட் டேட்டா, நமக்கு தேவையான டேட்டா இல்லை அப்படின்னா டேட்டா ஹசார்ட் வரும். டிபெண்டன்சி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பிரான்ச் டெசிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்கே வந்து ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது வந்து பிரான்ச்சிங் அண்ட் கண்டிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நடக்கும். அதே வந்து இது வந்து அரித்மெட்டிக் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபரில் நடக்கும். மெயின் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் ஹசார்டில் என்னன்னு பார்த்தோம்னா எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கும். CPU டஸ் நாட் நோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு எக்ஸிக்யூட். நெக்ஸ்ட்டு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். இதுதான் வந்து மெயின் திங் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. அதே வந்து டேட்டா ஹசார்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்வயர்ஸ் டேட்டா நாட் yet ப்ரொடியூஸ்ட். அதாவது நமக்கு வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்போம், அதில் வந்து ப்ரீவியஸாவோட அவுட்புட் வந்தால் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளில் பார்ப்போம். நம்மளோட கண்ட்ரோல் ஹசார்டில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா BEQ R1 R2 இல்லைன்னா லேபிள் இந்த மாதிரி கொடுக்கும்போது வரும். அதே டேட்டா ஹசார்டில் பார்த்தோன்னா R1 is equal to R2 + R3 கொடுத்துரும். அதுக்கப்புறமா R4 is equal to R1 + R5 கொடுத்துருக்கும். அப்போது நமக்கு R1ஓட ரிசல்ட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி ஸ்டோர் ஆகிருந்தா மட்டும்தான் R4 ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு டேட்டா ஹசார்ட் வருது. தேங்க்யூ.